தான் பெற்றெடுத்த 7 குழந்தைகளையும் கிணற்றில் வீசி தானும் கிணற்றில் குதித்த ஒரு பத்தினி தாயின் கதையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சின்ன வயசில் நல்லதங்காள் பற்றி தாத்தா பாட்டி நிறைய கதை சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு இந்த நல்லதங்காள் யார், இவரின் சோக வரலாறு என்ன, கேட்போரின் கண்களில் கண்ணீரை வரவைக்கும் நல்லதங்காளின் கதையை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு கோவிலை சுற்றி பார்த்த ஃபீல் உங்களுக்கு நிச்சயம் உண்டாகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருதுநகர் மாவட்டம் வத்ராயிருப்புக்கு மிக அருகிலுள்ள கிராமம் அர்ஜுனாபுரம். இந்த கிராமத்தில் ராமலிங்க ராஜா மற்றும் இந்திராணி தம்பதியினருக்கு மகளாக பிறந்தவர் நல்லதங்காள். இவர் ஒரு ராஜ குடும்பத்தை சேர்ந்தவர். நல்லதங்காளின் அண்ணன் பெயர்தான் நல்லதம்பி. இவரின் பெற்றோர் இளம் வயதிலேயே தவறிவிட்டதால் இவரின் அண்ணன் நல்லதங்காவை நல்ல முறையில் வளர்த்து ஒரு ராஜாவிற்கு கரம் பிடித்து கொடுக்க நினைக்கிறார். அப்படி தன் தங்கையை 7 வயதிலேயே மானாமதுரையைச் சேர்ந்த காசிராஜன் என்ற அரசனுக்கு தன் தங்கையை திருமணம் முடித்து கொடுக்கிறார். அவருக்கு 4 ஆண் குழந்தைகளும் 3 பெண் குழந்தைகளும் பிறக்கின்றன. 7 குழந்தைகளுடனும் தன் கணவருடனும் மகிழ்ச்சியாக வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றார். ஒரு காலகட்டத்தில் மானாமதுரையில் மழையின்றி தண்ணீரின்றி மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகின்றனர். வயலில் எந்த விளைச்சலும் இல்லாமல் தன் கைகளில் இருக்கும் பொருட்களை விற்று மக்கள் உணவு உண்டு வந்து கொண்டிருக்கின்றனர். இதே சிரமம் நல்லதங்காளுக்கும் ஏற்படுகிறது. அவர் தன் கழுத்தில் இருந்த தாலியை தவிர மற்ற பொருட்கள் அனைத்தையும் விற்று தன் குழந்தைகளுக்கு தேவையான உணவுகளை அளித்து வருகிறார் நல்லதங்காள். இப்படி நாட்கள் கடந்தோடிக்கொண்டே இருக்கிறது. இந்த நிலைமையும் இன்னும் மோசமாகும் பொழுது அவர் காசிராஜனிடம் சென்று தான் என் அண்ணனை பார்த்து வருவதாகவும் தன் குழந்தைகளுக்கு வேண்டிய உணவுகளை வாங்கி கொண்டு வருவதாகவும் கேட்கிறார். ஆனால் அரசனோ அதற்கு மறுத்து விடுகிறார். நாம் இந்த மோசமான நிலையில் அங்கே போகிறப்போ யாரும் நம்மளை சேர்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நல்லதங்கா மிகவும் வற்புறுத்தி நான் என் அண்ணனை பார்த்தே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு தன் குழந்தைகள் கூட்டிக்கிட்டு அர்ஜுனாபுரம் வராங்க. வர்ற வழியில் தன் அண்ணனையும் பார்க்குறாங்க. அவர் ஒரு வேட்டைக்கு கிளம்பிட்டு இருக்காரு. நீ வீட்டுக்கு போ, அங்கே உன் அண்ணி இருக்கா, குழந்தைகளுக்கு வேணுன்ற எல்லா பொருளுமே அவ கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேட்டைக்கு கிளம்பிடுறாரு. இவங்களும் தன்னோட அண்ணியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளை கூட்டுட்டு வீட்டுக்கு போகிறாங்க. ஆனால் இந்த செய்தி முன்கூட்டியே தெரிஞ்ச மூலி அலங்காரி நல்லதங்காள் வீட்டிற்கு வருவதற்குள் அனைத்து பொருள்களையும் ஒளித்து வைத்து கொண்டு ஒரு கிழிந்த உடையை அணிந்து கொண்டு தானும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளதாக நடிக்கிறார். நல்லதங்காள் கதவை திறக்குமாறு அண்ணியிடம் வேண்டுகிறார். ஆனால் அவள் திறக்கவே இல்லை. அப்பொழுது நல்லதங்காள், நான் பத்தினி என்றால் இந்த கதவுகள் அனைத்தும் திறக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே அங்கிருந்த எல்லா கதவுகளுமே திறந்துருது. அரண்மனை கதவுகள்லாம் திறந்ததும் தன் குழந்தைகளை கூட்டிக்கிட்டு இவங்க அரண்மனைக்குள்ளே போகிறாங்க. ஆனால் அங்கே தன் அண்ணி இருக்க கோலத்தை பார்த்து இவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. அவங்க அண்ணியும் அந்த குழந்தைகளுக்கு கூட எந்த உணவுமே கொடுக்கல. அண்ணன் தங்களிடம் உணவுப் பொருட்களை வாங்கி கொள்ளுமாறு கூறினார் என்று நல்லதங்காள் கூறுகிறார். மூலி அலங்காரியோ ஒரு உடைந்த பானையும் 7 வருடங்களுக்கு மிகவும் பழமையான ஒரு கேப்பமாவும் கொடுக்குறாங்க. இதெல்லாம் நல்லதங்கா கொண்டு போய் அவங்க சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியாக சமைச்சும் முடிச்சிடுறாங்க. தன் குழந்தைகளுக்கு அந்த உணவை கொடுக்கும்போது அவங்க அண்ணி அந்த உணவுப் பொருளையெல்லாம் கீழே தட்டி விட்டுறாங்க. அந்த உணவையும் குழந்தைகள் அனைத்தும் எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கின்றது. பார்த்த நல்லதங்காவிற்கு ஒரே குழப்பம். மானாமதுரையில் வறட்சி, அண்ணனும் வீட்டில் இல்லை, அண்ணியோ இப்படி கஷ்டப்படுத்துகிறார். இத்தனை விஷயங்களை மனசில் யோசிச்சுட்டு தன்னோட 7 குழந்தைகளையும் கூட்டிக் கொண்டு இந்த வயல் வழியாக நடந்து வருகிறார். தான் வந்த பாதை அண்ணனுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக ஒரு செடியை சிறிது சிறிதாக கிள்ளி வழி நெடுகிலும் போட்டுக்கொண்டே வருகிறார். வந்ததும் அந்த கிணத்தின் அடியில் தன் தாலியை கழட்டி கீழே வைத்துவிட்டு தன் ஒவ்வொரு குழந்தையாக கிணற்றில் தூக்கி வீசுகிறார். முதல் குழந்தை மட்டும், அம்மா என்னையாவது விட்டுவிடு, நான் என் தந்தையின் பெயர் சொல்லவாது இருந்துவிட்டு போகிறேன் என்று கூற அந்த குழந்தையும் வற்புறுத்தி கிணற்றில் வீசுகிறார்.
பிறகு நல்லதங்காவும் கிணற்றில் குதித்து விடுகிறார். அவருக்கு கூந்தல் அதிகம் என்பதால் அந்த கிணறு முழுவதும் அவரது கூந்தலால் நிரப்பப்பட்டு இருக்கிறது. வேட்டைக்கு சென்று விட்டு வந்த நல்லதம்பி தன் மனைவியிடம் தங்கையை விசாரிக்கிறார். அவரோ, நான் உணவளித்து விட்டேன், அவர்கள் கிராமத்திற்கு சென்று விட்டனர் என்று கூற, அருகில் இருந்த ஒருவர், உன் மனைவி சொல்வது பொய் என்று கூற, அதனால் மனமுடைந்த நல்லதம்பி வழிநெடுகிலும் தன் தங்கையை தேடிக்கொண்டு வருகிறார். அவர் வீசி எறிந்து சென்ற அந்த செடிகளின் ஒன்றொன்றாக எடுத்துக்கொண்டு வரும் பொழுது அந்த கிணத்தின் அடியில் வருகிறார். அப்பொழுது மானாமதுரையில் மழை பெய்ய ஆரம்பிக்கிறது. மக்கள் செல்வ செழிப்புடன் வளர ஆரம்பிக்கின்றனர். இதை அறிந்த காசிராஜன் தன் மனைவியை அழைத்து கொண்டு வரலாம் என்று அந்த கிராமத்திற்கு வருகிறார். அவரும் கிணத்தின் அடியில் வருகிறார். தன் மனைவி மக்கள் இறந்துவிட்டதை அறிந்து கதறுகிறார். அங்கிருந்த ஒரு கத்தியால் தன் வயிற்றை குத்தி கிழித்து கொண்டு இறந்து விடுகிறார். நல்ல தம்பியோ அவரது மனைவியையும் அவரது குடும்பத்தையும் உடனே அழித்துவிட்டு அவரும் அந்த கிணத்தின் அடியில் வந்து இறந்து விடுகிறார். இப்படி உருவான கதைதான் இந்த நல்லதங்கா. உயிருடன் வாழ்ந்த ஒரு பெண்ணின் கதைதான் இது. இளவும் இந்த கோவில் பெரும்பாலான மக்களுக்கு குலதெய்வமாக கருதப்படுகிறது. நல்லதங்காள் கேட்கும் போதே கண்களில் கண்ணீர் வர வைக்கும் ஒரு சோக வரலாறு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த கோவிலுக்கு மிக அருகில் தான் சதுரகிரி மலையும் உள்ளது. முடிந்தால் இந்த கோவிலுக்கு ஒரு தடவை விசிட் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு இந்த கோவில் பிடிக்கும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.